بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற வாரத்தினுடைய இந்த ஜும்ஆ தொழுகையை அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக ஒன்றாக இங்கே குழுமியிருக்கின்றோம். அப்படி குழுமியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜும்ஆவினுடைய உரையாக மார்க்க சபைகளில் சங்கமிப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பை எதற்காக தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இஸ்லாத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் ஏகத்துவ சிந்தனையிலே நாங்கள் திளைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு மார்க்கத்தினுடைய விஷயங்களை பேசக்கூடிய சபைகளுக்கு அழைத்தோம் என்று சொன்னால் அதை விட்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு பொதுவான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் நமது ஊரிலிருந்து, நமது நாட்டிலிருந்து இங்கே வெளிநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் பொருளாதாரத்தை தட்டிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கக்கூடிய இடத்திலே ஏகத்துவ சிந்தனையுடைய அந்த ஒரு மர்க்கஸை நாம் கட்டியமைத்து அங்கே ஜும்ஆ தொழுகையை நடத்தி அதன் மூலம் பிரசங்கம் செய்வது மட்டுமல்லாமல், ஞாயிற்றுக்கிழமை லுஹர் தொழுகைக்கு அப்புறம் லுஹர் தொழுகை முடிந்த பிறகு மார்க்கத்தினுடைய ஒரு சில செய்திகள் பேசப்படும். ஒரு 10 நிமிடம் அல்லது 1/4 மணி நேரம் சிறிய சொற்பொழிவாக பயான் நிகழ்த்தப்படும். அது யார் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமல்ல, வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் மார்க்கத்துடைய அந்த சிந்தனை இருந்தது என்று சொன்னால், உலக விஷயத்தோடு ஒப்பிட்டு குர்ஆன் வசனத்தையோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையோ வைத்து ஒப்பிட்டு பேசுவதற்கு இங்கே நாம் அழைத்திருக்கின்றோம். ஆனால் யாரும் அதை செவிசாய்த்து கேட்பதாக இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வழக்கமாக வரக்கூடியது போல 4 பேர் 5 பேர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த பள்ளிவாசல் வந்து ஃபஜர் இஷா தொழக்கூடியவர்கள் மட்டும்தான் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை நம்முடைய இந்த தமிழ்நாடு இந்த டிடிபி குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, தாய்லாந்து தௌஹீத் பிரதேச குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, அதில் போடப்படக்கூடிய இந்த ஃபோட்டோக்களை பார்த்தாவே தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கேட்டால் சில பேர், நாங்கள் இங்கே குடும்பத்தோடு இருக்கிறோம், அதனால் எங்களால் வர முடியாது, நாங்கள் வேறு விஷயமாக நாங்கள் வெளியில் செல்ல வேண்டியது இருக்குது, ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது என்ற அடிப்படையில் எல்லாம் அவர்கள் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது அரை நாள் 3/4 நாளெல்லாம் நாட்கள் கழிக்கிறது நாம் பார்க்கிறோம். குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, குடும்பம் இல்லாமல் தனியாக இருந்தாலும் சரி பார்க்கிறோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை லுஹர் 12:45 ஜமாத் ஆரம்பித்தது என்று சொன்னால் 1 மணிக்குள்ள அந்த ஜமாத் முடிந்து 1:30 நம்ம மறுக்க சொட்டு வெளியாயிடும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த மார்க்க விஷயத்தை நாம் செவிதாழ்த்தி கேட்பதற்கு அல்லது மார்க்க விஷயத்தை நாம் நமது உள்ளத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு கண்டன் ஒரு தலைப்பை எடுத்து நாம் பேசினோம் என்று சொன்னால் மார்க்க விஷயங்கள் நமது உள்ளத்திலே அது நினைவிலே இருக்கும். நமக்கு மார்க்கத்தோடு ஒன்றி செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே சொல்றோம். ஏன்னா எல்லார் மீதும் கடமையாக இருக்கிறது. பல்லிகு அன்னி உளவு ஆயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னிடத்திலிருந்து என்னை பற்றிய ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள். அவர் கேட்டு யாரிடத்தில் சொல்கிறாரோ அவர் உங்களை விட அதிகமாக விலகிக் கொள்ளக்கூடும் என்ற அடிப்படையில் சொல்றாங்களா இல்லையா? அப்ப எல்லார் மீதும் கடமையா இருக்குது. முஸ்லிம்கள் சும்மா வாயாளர்கள் சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த வகை செய்தி அந்த மக்களுக்கு மத்தியில் அறிவித்திருக்கிறார்களே, அந்த செய்தி நமக்கு தெரிந்து அதை நாம் ஒவ்வொருவரும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புத்தகமாம் திருமறை குர்ஆனிலே உஸ்வத்துல் ஹசனா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இந்த வார்த்தையை ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனிலுமே 3 இடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பயன்படுத்துகிறான். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்கள் இருந்தார்களே,
அவர்களை பற்றி சொல்லும் பொழுது பயன்படுத்துகின்றான். அடுத்ததாக நம்முடைய இறுதி தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அழகிய முன்மாதிரி என்று பொருளாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது கது கானத்துலக்கும் உஸ்வத்துல் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹீமிடமும் அவரோடு இருந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலே சொல்லி காமிக்கின்றான். அந்த முன்மாதிரியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்களும் நமக்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போலத்தான் நமக்கு மத்தியிலே ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ தக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, அந்த அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை யார் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 33வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் பிறந்தது முதல் நாளை அவன் மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும், உலகத்தினுடைய சம்பந்தப்பட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, குடும்ப சம்பந்தப்பட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைத்திற்குமே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் வாயிலாக அர்த்தத்தை நாம் பார்க்கின்றோம். அப்ப நாம் மார்க்கத்தை நாம் அறிய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. மார்க்கத்தை அறிந்து அதன்படி நாம் வாழ வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. மார்க்கத்தை அறிந்து நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்பதாகத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவர்களோடு ஒன்றி வாழ்ந்த அந்த மக்கள் இருந்தார்களே, அவர்கள் எப்படி அந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலராக வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் எத்தனையோ சொற்பொழிவுகளிலே கேட்டிருக்கின்றோம். ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்ற காலத்தில் மிகப்பெரிய கொடுங்கோலர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது எல்லாமே நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் வார்த்தெடுத்திருக்கிறார்கள். இந்த மார்க்க சபைகள் எல்லாம் எப்பொழுது அங்கே நடைபெறுகிறதோ அங்கே அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சபைக்கு தான் போகாமல் இருந்து விட்டார் என்று சொன்னால் அதை மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக நினைத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அதெல்லாம் இல்லை. நாம லீவு நாளாக இருந்துச்சு அல்லது மார்க்கத்தில் சொற்பு நடக்கிற நேரமாக இருந்தா நண்பர்களோட நேரம் கழிப்பதற்கு தான் நாம் தயாராக இருக்கிறோம். இந்த பயான் இந்த நேரத்தில் சொன்னாங்களே ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வருவோமே அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. துச்சமா எதை மதிக்கிறோம்? மார்க்கத்துடைய விஷயங்களை மதிக்கிறோம். மார்க்கத்துடைய விஷயம் எனக்கு மார்க்கம் தெரியணும், மார்க்கத்துக்கு நடக்கணும், சரியான முறையில் வாழணும், நாளைக்கு மறுமையில வெற்றி பண்ணணும் சொன்னா மார்க்க சிந்தனை நமக்கு அவசியமா இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் மக்கள் கூட்டமாக பார்க்கிறார்களோ, ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு கூட்டம் இருந்தால் அங்கே மக்களுக்கு மார்க்கத்துடைய அந்த விஷயங்களை சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள். கூட்டம் எங்கெல்லாம் கடை வீதிகளுக்கு சென்றால் கூட்டமாக இருக்கிறதா அங்கேயும் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல் மார்க்க சபைகளை மஜ்லிஸை ஏற்படுத்தி அங்கே மக்களை வர வைத்தும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில 89வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்து அனா வ ஜாருலி மினல் அன்சாரி ஃபி பனி உமையத்த இப்னு ஸைத். அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நானும் ஒரு அன்சாரி தோழரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு அன்சாரி தோழரும் பனு உமையா பின் ஸைத் குலத்தாரனுடைய அந்த குடியிருப்புகளில் அருகே அருகே உள்ள வீட்டுக்காரர்களாக நாங்கள் இருந்தோம். அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அவங்க அன்சாரி தோழர் ஒருவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்க இருக்கிறாங்க? பனு ஸைத் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தாரருடைய குடியிருப்புல இருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஓஹியமின் அராலில் மதீனா, நாங்கள் குடியிருந்த அந்த பகுதி என்பது மதீனாபுரத்திலேயே மதீனாவிலேயே ஒரு மேடான ஒரு பகுதியாக இருந்தது என்று அடிப்படையில் சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லிட்டு நுசூல அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட மேடான பகுதியில் தங்கியிருந்த நாங்கள் முறை வைத்து கீழே இறங்கி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த சபைகளிலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். அப்ப என்ன விளங்குதுல, 2 பேர் அருகே அருகே இருக்கிறாங்க. அவங்க வியாபாரத்திலையும் ஒன்னா இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க மேலான பகுதியில் மதீனாவில் குடியிருக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன செய்யறாங்க? முறை வைத்து வரதா சொல்லி காமிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க?
என்சிலு யௌமன் உன்சில யௌமன். நான் ஒரு தடவை போவேன், நான் போகின்ற அன்னைக்கு ஃபைதா நஸல்து ஜிக்துஹு பி ஹபரி தாலிக யௌம மினல் வஹி வ கைரிஹி. நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த வஹி செய்தியை முழுவதையும், இன்னும் அங்கே பேசப்பட்ட மார்க்கத்துடைய ஏனைய அனைத்து செய்திகளையும் நான் உள்வாங்கிக் கொண்டு நான் அறிந்து கொண்டு சென்று அந்த அன்சாரி தோழர் இருக்கிறாரு அவருக்கு மத்தியில் எடுத்து சொல்லுவேன். எப்படி கஷ்டப்படுறாங்க. நம்மளாம் இன்னைக்கு ஈஸியா இருக்குது. இந்த மர்கஸுக்கு வரணும், மார்க்க சபையில் நம்ம வந்து கலந்துக்கணும்னு சொன்னா மார்க்க வகுப்புல, இன்னைக்கு என்ன அன்னைக்கு இருந்த மாதிரி சிரமமா? நினைச்சோம்னா வந்துடலாம். ஒரு ஆள்கிட்ட ஒரு பைக் 2 பைக்குன்னு இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மர்கஸ்களுக்கு பள்ளிவாசலுக்கு அருகாமையில குடியிருப்புல இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். நம்ம ரொம்ப சிரமம் எடுத்துலாம் வர வேண்டியது இல்லை. அப்படி நிலைமையில தான் இருக்கிறோம். நமக்கு சோற்றுக்கு பஞ்சம் இருக்குதா, அல்லது வரக்கூடிய அந்த வாகனத்திற்கு பஞ்சம் இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆனா வருவதற்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். அதனால தான் இப்படிப்பட்ட பதிவு செய்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு மேடான பகுதிகளில் இருந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் முறை வைத்துத்தான் இறங்கி வருவார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சிரமமான விஷயமாக அவர்கள் இருந்திருக்கும். அப்ப சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய வகை செய்திகளையும் இன்னும் அவர்கள் மார்க்கத்துடைய ஏனைய செய்திகளையும் சொன்னார்களே, அதை உள்வாங்கி கொண்டு நான் அவருக்கு போய் சொல்வேன். இதா நஸல ஃபஅல மிஸ்ல தாலிக, அதுபோன்று மறுமுறை அவர் சென்றார் என்று சொன்னால் அதே போல அனைத்து செய்திகளையும் உள்வாங்கி கொண்டு எனக்கு வந்து அவர் அந்த செய்தியை எத்தி வைப்பார், உபதேசம் செய்வார் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் நமக்கு என்னைக்காவது தெரியுமா? விளங்கி வச்சிருக்கிறோமா? நம்ம இப்ப இருக்கிற சோசியல் மீடியால எங்கேயாவது சொற்பொழிவுகளை பற்றி ஒரு நேரம் நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் போட்டுருந்தாங்கன்னா அதை அப்படி தள்ளி விட்டுருவோம், கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம போனா என்ன சொல்ல போறாங்க, குர்ஆன்ல உள்ள சொல்ல போறாங்க, நம்ம தர்ஜுமா தான் இருக்கு, நம்ம படிச்சுக்கலாம். போனா ஏதாவது ஹதீஸை சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்ச செய்தியா தான் இருக்குன்ற அடிப்படையில நிறைய பேர் இன்னைக்கு போறதை பார்க்கிறோம். விளங்கணும், இங்கே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் முழுமையான மார்க்கம் எனக்கு தெரிந்தது என்ற அர்த்தம் இல்லை. எந்த ஒரு இமாம் மௌலவி பேசினாலும் சரி, அனைத்தும் அறிந்தவர் கிடையாது. அவர்கள் என்ன கற்று வைத்திருக்கிறார்களோ, எதை படித்திருக்கிறார்களோ, எது ஹக்காக இருக்கிறதோ அதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்ப என்ன விளங்கணும்னா, மார்க்க சபையை ஒரு துச்சமா மதிக்க கூடாது. மார்க்கத்தை பத்தி பேசப்படுதுன்னா நம்ம அதுல வந்து கலந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு சிரமத்தோட ஒருவர் முறை வைத்து வந்து கலந்துக்கிறத நம்ம பார்க்கணும். இது தெளிவாக நம்மளுடைய வாழ்க்கையில படிப்பனையா பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல புகாரில 3192வது ஹதீஸ், இதை அறிவிக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, காம ஃபீனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பரிலே எழுந்து நின்று கொண்டு ஃபஅஹ்பரனா அன் பத்இல் ஹல்கி, படைப்பின் ஆரம்பத்தை குறித்து எங்களுக்கு செய்தியை அறிவித்தார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஹத்தா எதுவரை என்று சொன்னால், தஹல அஹ்லல் ஜன்னத்தி மனாசிலுஹும், படைப்பின் தொடக்கம் முதல் மறுமையில் சொர்க்கவாதிகள் தமது தங்குமிடத்தில் புகும் வரையும், அகலும் நாரி மனாசிலகும், நரகவாசிகள் தமது தங்குமிடத்தில் புகும் வரையும் அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்துவிட்டு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிய வைக்கிறார்கள். இதை யாரெல்லாம் இப்பொழுது கேட்டதை நினைவில் வைத்துக் கொண்டாரோ அவர் மனனம் செய்து கொண்டார். யார் இந்த ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டாரோ அவர் அதை மறந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே படிப்பினை பாடம் நடத்திருக்கிறத பார்க்கும். இன்றைக்கு நமக்கு பொருந்துதா இல்லையா? இந்த ஜும்ஆவுடைய பயான் முடிந்து, ஜும்ஆ தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த மர்கஸுடைய வாசலில் வைத்து என்ன பேசினோம் என்று கேட்டால் சொல்ல தெரியாத மக்களாக நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். இல்ல ஒட்டுமொத்த தலைப்பினுடைய சாராம்சத்தை விட்டு உதாரணத்திற்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போமா இல்லையா, அதை சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. எல்லாருடைய நிலைமையும் தான். நான் வந்து அமர்ந்திருப்பவர்கள் பேசுகிற நான் என்று சொல்லவில்லை, வேற ஒருத்தர் பேசினாருன்னா என்னுடைய நிலைமை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. கீழே உட்கார்ந்து கேட்டோம்னா அப்ப இதெல்லாம் படிப்பினை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியை யார் நினைவில் வைத்துக் கொண்டாரோ அவர் மனப்பாடம் செய்து கொண்டார். அதை ஒரு காதலாகி மறுக்காத விட்டது போல மறந்திருந்தாருன்னா அவருக்கு மறந்தே போயிடும். இன்னைக்கு அப்படித்தானே போகுது. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மனப்பாடம் பண்றோம். எப்ப பண்ணுவோம்? ரமலானுடைய 20 மனப்பாடம் பண்ணுவோம். மற்ற காலங்கள்ல அதை ஓத மாட்டோம். சின்ன சூறா ஓடிட்டு ஓடி போயிடுவோம். மறந்து போயிடுதா இல்லையா? அப்ப எல்லாத்திலையுமே நம்ம படிப்பனையா கொண்டு வரணும். உலக வாழ்க்கைக்கு எப்படி ஞாபகம் வைக்கணும்? உலக வாழ்க்கையில ஒரு கஸ்டமர் நாம செய்யக்கூடிய இந்த வியாபாரத்துல இந்த மாதிரி தான் பொருள் வாங்குவான். அப்ப அதே மாதிரி தேடி வாங்குறோமா இல்லையா? அடையிறோம்லங்க. அப்ப உட்கார்ந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கறதுக்கு மட்டும் வலிக்குது நமக்கு.
ஏன் தேவையில்லை, மறுமையில தான்ப்பா, மூத்தா போனதுக்கு அப்புறம் தானே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப இந்த அடிப்படையில் இருந்தோம்னா நிச்சயமா மறுமை மறுமை என்று சொல்லிக் கொடுத்து, மறுமையினுடைய முதல் வீடு என்பது நாம் மரணித்த பிறகு அடக்கம் செய்யக்கூடிய இந்த மண்ணறை கபராக இருக்கிறது. அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகும் நம்மளுடைய மறுமையினுடைய அந்த வேலை. அப்ப அதை விளங்கி கொண்டு மார்க்க விஷயங்கள் அதிகம் ஈடுபாடு காட்டி எங்கெல்லாம் மார்க்க சபை நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் கேட்கணும். அமைப்பை பார்க்காதீங்க, பள்ளிவாசலை பார்க்காதீங்க, போய் கேளுங்க. அப்பதான் நல்லது, நன்மை எது தீமை எது தெரியும், யார் பொய் சொல்றா உண்மை சொல்றான்னு தெரியும். அப்ப அதை கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். கலந்து கொள்வது முக்கியமல்ல, உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடியவர்களாக. புகாரிலே 3092 ஹதீஸாக இப்பொழுது சொன்னமா எடுத்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அதை நீங்க உங்களுக்கு தெரிந்த மாதிரி, உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போல், உங்களுடைய உள்ள பிரதிபலிப்பாக போல் நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப அதற்காக அதை பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமே வரக்கூடிய நாளங்கள்ல இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏன் இந்த மார்க்க சபைகள்ல வந்து சங்கமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய நன்மை உங்களுக்கு விளக்கணும், அதனுடைய வெகுமதி புரியல. இந்த மார்க்க சபையில சங்கமிச்சோம்னு சொன்னா நமக்கு என்ன இந்த உலகத்துல நன்மை கிடைக்க போகுது? அப்படிதான் பார்க்கிறோம். உலகத்துல வியாபாரத்துல மத்த விஷயங்கள்ல கண்ணுக்கு கூட நமக்கு லாபம் கிடைச்சிருதா இல்லையா? அதனால மறுமையில கிடைக்கக்கூடிய லாபம் கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம என்ன செய்யறோம்? இதை கண்டுக்க மாட்டேங்கிறோம். எது கண்ணுக்கு முன்னாடி நம்ம கையில நன்மை லாபம் வந்து கிடைக்குமோ அதுல அப்படியே நாட்கள் செலுத்துறதை பார்க்கிறோம். இந்த மார்க்க சபை மார்க்க விஷயம் பேசக்கூடிய சபைக்கு வர சொன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தான் பாய் லீவு இருக்குது, இன்னைக்கு இப்படி கூப்பிட்டா எப்படி அப்படின்னு பேசக்கூடியவங்க, இந்த லீவு நாள்ல வந்து ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கும், வியாபாரம் நடக்கும்னு சொல்லுங்களேன், உடனே அதுக்கு ஓடுறதை பார்க்கிறோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமையாவது மண்ணாவது கவலையே இல்லை, பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அடுத்து என்ன வழங்கணும்னு சொன்னா, இது மூலம் என்ன நன்மை கிடைக்கும் நமக்கு? மார்க்க சங்கம் சபையில கலந்துக்கிறதுனால அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊற்றுகிறார்கள். மார்க்க சபையில நம்ம வந்து கலந்துக்கிட்டோம்னு சொன்னா செய்தியை கேட்கிறோம், உள்வாங்குறோம், மனப்பாடம் பண்றோம், அது அடுத்த பிரச்சனை. அந்த சபையில் நீங்க அல்லாஹ் நினைவு கூறுகின்ற அந்த சபையில் நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். ஆனா இந்த வன்ன அப்திபி, அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஆனா இந்த லன்ன அப்திபி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப நான் அவனிடம் நடந்து கொள்வேன். வான மஅஹு இதா தக்கரணி, அவன் என்னை நினைவு கூறும் போது நான் அவனுடன் இருப்பேன். தக்கரணி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவன் என்னை தன்னுடைய உள்ளத்தில் நினைவு கூறினான் என்று சொன்னால் நானும் அவனை என்னுடைய உள்ளத்தில் நினைவு கூறுகிறேன். வஇன் தக்கரணி ஃபி மலஇன் தக்கர்துஹு ஃபி மலஇன் ஹைர் மின்ஹும், அவன் அவையோர் மத்தியில் ஒரு மஜ்லிஸில் ஒரு சபையில் அமர்ந்து என்னை நினைவு கூர்ந்தான் என்று சொன்னால் நான் அந்த சபையை விட சிறந்த சபையில் அவனை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு மேலும் சில செய்திகளை அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள். வஇன் தகர்ரப இலைஹி பிசிப்ரின் தகர்ரபது இலைஹி திராஅன், அவன் ஒரு ஜான் அளவுக்கு என்னை நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் அளவிற்கு அவனை நெருங்கி சொல்வேன். வஇன் தகர்ரப இலைஹி திராஅன் தகர்ரபத இலைஹி பாஅன், அவன் ஒரு முழம் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலதும் இடதுமாக இந்த கையை விரித்த அளவிற்கு அவனோடு நெருங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வஇன் அதானி யம்ஷி அதைத்துஹு ஹர்வலத்துன், அவன் என்னை நோக்கி நடந்து வந்தான் என்று சொன்னால் நான் அவனை நோக்கி ஓடி வரக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பாருங்க. இந்த சபையில் அமர்ந்து இப்ப நீங்க அல்லாஹ் நினைவு கூறுறீங்கன்னா அல்லாஹ் நினைவு கூறுறான். எப்படி? இந்த சபையில இல்ல, இதை விட சிறந்த சபைங்க. நம்ம இந்த உலகத்துல அப்படிதான் ஆசைப்படுறோம். ஒரு இடத்துக்கு போனா நம்மளை அப்படியே இந்த இடத்துக்கு நம்ம இன்வைட் பண்ண ஓடி வந்து நம்மளை தனியா அழைக்கணும், சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கணும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? அற்ப உலகத்தில் அற்ப மனிதர்களிடத்தில் அப்படிப்பட்ட மரியாதை நமக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்மை படைத்து இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நினைவு கூறுகிறான் என்று சொன்னால், நடந்து வந்தால் ஓடி வருகிறான் என்று சொன்னால், நீ ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கினால், ஒரு முழம் அளவுக்கு 2 கை நீளம் அளவுக்கு நெருங்கினான் என்று சொன்னால் இது நமக்கு முக்கியமா? இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை நாம் திரட்டுவது என்பது தேவைக்கு திரட்ட வேண்டியதுதான். அதிகப்படியாக அதிலே கவனம் செலுத்துகிறோமே, இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அழியக்கூடிய இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறோமே, இது முக்கியமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் அந்த மதிப்பும் அல்லாஹ்வுடைய மதிப்பும் ஒன்றா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்றியோடு நம்ம நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த நினைவும் அல்லாஹ்வுடைய நினைவும் ஒன்றா? அப்ப விளங்கணுமா இல்லையா? இதை விளங்காத காரணத்தினால் தான் இன்னைக்கு மார்க்கத்துடைய விஷயங்கள் பேசக்கூடிய அந்த அவைகளை எல்லாம் விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம். போய் எடுத்து படித்து பாருங்கள். இப்ப மேலே சொன்ன இந்த செய்தி புகாரியிலே 7405வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்.
அப்போ இதெல்லாம் பாருங்க, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர்கள் பேரெல்லாம் பார்க்குறோமே, அவங்கெல்லாம் என்ன சும்மா சாதா. இப்போ நமக்கு செய்தி கிடைக்குது, இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். ஒரு நாள் போக முடியல, 2 நாள் போக முடியல, உடல் சுகம் இல்லை, உடனே அடுத்த இன்னொரு மாணவன்ட்டு புக்கை வாங்கி எழுதிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயமா அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த செய்தியை நமக்கு சேகரித்து சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரிச்சிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரோடு கிடந்தாங்க. அவர்களிருந்து ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைக்காதா? அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துங்க செய்தி, நாம கண்டுக்கவே மாட்டோங்க. அதே ஏதாவது ஒரு துணுக்கு சின்ன கதை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா சோசியல் மீடியால இல்லை ஏதாவது ஒரு புத்தகத்துல அதை வாங்கி இன்ட்ரெஸ்டா படிக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் தான் ஒரு காலத்துல சீரியல்ல மூழ்கி கிடந்ததை பார்த்தோம். இன்னைக்கு ஆண்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் நிறைய இடங்கள்ல. அப்ப கவனத்தில் கொள்ளணும், எது நமக்கு நாளைக்கு மறுமையில வெற்றி தரப்போகுது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம்ல 5233 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் என்ன அடுத்து உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்பதாக. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்குள்ளே வரும்பொழுது ஒரு சில நபர்கள் தோழர்கள் வட்டமாக அமர்ந்து அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, தோழர்களே நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை நேர்வழியை காட்டியதற்காகவும் எங்களுக்கு அற்புடைகள் புரிந்ததற்காகவும் அவனை நினைவு கூர்ந்து போற்றுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே அமைந்திருக்கிறோமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காக அமர்ந்தில்லைன்னு சொல்றாங்க. அதை திரும்பி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்பது சத்தியமாக அந்த நோக்கத்துக்கு தான் இங்கே அமர்ந்திருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அவர்கள் ஆமாம், அதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை என்பதாக சொல்கிறார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த வட்டமாக அமர்ந்து கொண்டிருப்போம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது சந்தேகம் கொண்டு நான் உங்களை சத்தியமிட்டு கேட்கவில்லை. மாறாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் உங்களை பற்றி வானவர்களுக்கு மத்தியிலே பெருமையுடன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்கிறார்கள் என்று சொன்னார். யார் சொல்றா? ஒரு பள்ளிவாசல்ல அமர்ந்து அல்லாஹ் நினைவு கூர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ் நினைவு கூர்ந்து இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமா. அல்லாஹ் போல தானே இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆமா. நான் உங்களை சத்தியமிட்டு கேட்கிறேன், அதுக்குத்தான் உங்களை சாதாரணமா உங்களை நம்பாம சத்தியமிட்டு கேட்டேன் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து அல்லாஹ் உங்களை மலக்குமார்களுக்கு மத்தியிலே நினைவு கூறுகிறான், பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதாக செய்தி சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப நாமளும் அந்த மாதிரி அந்த காலத்துக்காக மட்டும் உட்கார்ந்து நம்மளே எல்லாம் பெருமையா பேசுவானா இல்லையா மலக்குமார்களுக்கு மத்தியில? இதை விளங்கி வச்சிருக்கிறோம். உலகத்துல முதல் பார்த்த மாதிரி தானே, ஒரு மனுஷன் இன்வைட் பண்ணி கூப்பிட்டாருன்னா போகலன்னா நம்மளை பத்தி பேசுவாங்க, போயிருந்தோம்னா நல்லா சந்தோஷமா பேசுவோம், அதுக்கு ஆசைப்படுவோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒரு இதே நல்ல பொருளாதாரத்தில் மிகுந்த ஒரு விஐபி விட்டு ஃபங்க்ஷன் அறிஞ்சுன்னு சொன்னால் போவோம், அங்கே நிறைய ஆள் வருவாங்க, அவங்களாம் நம்ம பார்க்கலாம், நம்ம அறிந்து கொள்வதற்கு ஒரு விஷயமா இருக்கும் என்ற அடிப்படையிலாம் போகிறோமா இல்லையா? இப்போ அல்லாஹ் நம்மளை பெருமைப்படுத்தி பேசலாம்னு சொன்னால் இதை விட ஒரு பெருமை நமக்கு வேணுமா? அப்போ இதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு செய்தியை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒமன் சலக தரீகன் எல் தமிசு ஃபீஹி இல்மன், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ, நல்லா வணங்கிக்கணும். கல்வினா உலக கல்வியும் இருக்குது. உலக கல்வி இந்த உலகத்தோடு அழிந்து போயிடும். உலக கல்வியை கற்று நீங்கள் நியாயமாக, நேர்மையாக, நீதியாக, சரியான முறையில் நீங்கள் அவமானப்படாமல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வியும் அவசியம். அப்போ மார்க்க கல்வியோடு சேர்த்து அந்த கல்வியை கொண்டு போனீங்கன்னா தான் நேர்மையாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு டாக்டராக ஆகிறீங்க, இன்ஜினியர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைச்சா போது அடிப்படையில் லஞ்சம் வாங்கிட்டுலாம் வேலை செய்யக்கூடிய மக்களை மாறுறதை பார்க்குற மாதிரி இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ உலக கல்வியில் மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். அப்போ அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, ஒமன் சலக தரீகன் எல் தமிசு ஃபீஹி இல்மன், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னதி, அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை எளிதாக்குகிறான். எதன் மூலம்? மார்க்க கல்வியை தேடி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, அந்த கல்வியை நீங்கள் தேடி வந்த காரணத்தினால் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் என்று சொல்லிவிட்டு, ஓ மஜ்தம கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ், மக்கள் ஓர் இறை இல்லத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்வின் வேதத்தை ஓதிக்கொண்டும், ஓ மஜ்தம கௌமின் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யஸ்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூன பைனஹும், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒரு சமூகம் அப்படியே ஒரு கூட்டம் ஒன்று கூடி, மக்கள் ஒன்று கூடி வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொண்டும் இருந்தார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனத்துஹு, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, வ கஷியத்துஹும் ரஹ்மத்து,
வஹஃபஸுஹுமுல் மலாயிகா, அவர்களை இறையருள் போர்த்திக் கொள்கிறது, அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்முக்கு அருகில் தம்மிடம் இருப்போருடன் பெருமையுடன் நினைவு கூறுகிறார் என்பதை சொல்லிவிட்டு ஒமன் பத்தாபிஹி அமலுஹு, அரண் செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை லம் யுஸ்ரிபிஹி நசபுஹு, குலசிறப்பு முன்னுக்கு கொண்டு வருவதில்லை ஒரு காலம் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 5231வது ஹதீஸாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறத பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை பற்றி இந்த செய்தியிலே அதான் சொல்லப்படுது. அல்லாஹ்வை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தால், மார்க்க கல்வியை தேடி நாம் சென்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை அவனோடு இருப்பவர்களுக்கு அருகாமையிலே பெருமைப்பட்டு கூறுகிறான் என்பதை சொல்லி காமிக்கிறது மட்டுமல்லாமல், விளங்கிக் கொள்ளுங்கள் நன்றாக, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் என்னதான் குலத்தால் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், சில பேர் பேசுறதை பார்க்கிறோமா இல்லையா, இன்னும் நம்ம சமுதாயத்தில் போக மாட்டாங்க. இந்த மறைக்காரு, ராவுத்தரு, லெப்ப, நான் மறைக்கா இருப்பா, கொஞ்சம் இதாக விடுவோம், நான் உன்ன ராவுத்தர் இருப்பா, உன்னோட கூட விடுவோம், பேசுறதை பார்க்கிறோமா இல்லையா. என்ன குலப்பெருமையிலே நீங்கள் மிகைத்தவராக இருந்தாலும், குடும்ப பெருமையிலே மிகைத்தவராக இருந்தாலும், பொருளாதாரம் இருக்குது என்ற பெருமையிலே மிகைத்தவராக இருந்தாலும், அது உங்களை ஒருபோதும் குலச்சிறப்பின் அடிப்படையிலே, எந்த பொருளாதார அடிப்படையிலேயும் நாளை மறுமையிலே அல்லாஹ் மத்தியிலே முன்னுக்கு கொண்டு வராது என்பதாக இதை கடைசி செய்தி சொல்றதை பார்க்கிறோம். அவர் எப்படி இருப்பாரு, அரசியல்களிலே பின்தங்கி விட்டவராக இருப்பார், மார்க்கத்தினால் அவர் பேசவே மாட்டார். அது அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கியவர்களாக நாம் நம்பரோடு சேர்த்து ஏன் சொல்றோம்னு சொன்னா, எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கக்கூடிய விஷயமாக இருப்போம். இன்று கேட்ட இந்த செய்திகளை வைத்து இன்ஷா அல்லாஹ் மார்க்க சபைகளில், மார்க்க விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவரும் முதல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்ஸலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையிலே மார்க்க சபைகளிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து அழகிய முன்மாதிரி இருக்கிறத பார்த்தோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் அபு வாக்கித் அவுஃப் பின் அல் ஹாரிஸ் அல் லைலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த செய்தியை நல்லா உள்வாங்க. ஒரு முறை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடன் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த பொழுது, மக்களோட மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் அமர்ந்து மார்க்க விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அமர்ந்ததுக்கு இருந்த அந்த நேரத்தில் ஒரு 3 பேர் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள். 3 பேர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வேகமா வந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்களே அந்த இடத்துல ஒரு இடம் காலியா இருக்கு, அங்கே வந்து உட்கார்ந்துறாரு முன்னாடி. இன்னொருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அப்படியே பார்க்கிறாரு, இடம் இருந்தால் கூட உட்காராம பின்வரிசையில உட்கார்ந்துடுறாரு. மூன்றாவதா ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்படி பார்த்துட்டு, சில பேர் நமக்கு நிறைய நேரத்தில் நடக்கும், நம்ம ஒரு பள்ளிக்கு போனா கூட ஏதாவது பயன் பேசிட்டு தான் வச்சுக்கிறேன், நாம அப்படியே தொழுவ முடிச்சு போய் கடந்து போய் ஓடிடும். அதே மாதிரி மூன்றாவது நபர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுடைய சபை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையையே புறக்கணித்து விட்டு ஆட்சியம் செய்து அவர் போயிடுறாரு. அப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க செய்தியை பேசுறாங்க. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, மக்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த அமர்ந்திருக்கிற தோழர்கள்ட்ட, அலா அலா உஹ்பிரு அனின் நஃபரி சலாசா, இன்று இந்த 3 பேரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்பதாக மக்களுக்கு மத்தியில் கேட்குறாங்க. தோழர்கள்லாம் சொல்லுங்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, அம்மா அஹதுஹும் ஃபஹுவ இலல்லாஹ், அவர்களில் ஒருவரோ அல்லாஹ்வுடைய மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் அவர் ஒதுங்கினார். யார் முதல்ல வந்து உட்கார்ந்தாரா இல்லையா, மார்க்க விஷயம் பேசுறாங்க, அல்லாஹ் பத்தி பேசுறாங்க, நம்ம அங்கங்கே அமர வேணாம், முதல் வரிசையில் நமக்கு இடம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரோடு போய் நெருங்கி அமர்ந்தார். அப்படி அமர்ந்த மக்கள் அல்லாஹ்வை ஆதரவை வைத்து அந்த மனிதர் அமர்ந்தாரு. அல்லாஹும் அவரை அரவணைத்துக் கொண்டான் என்பதாக அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றாங்க, அம்மல் அஹரு ஃபஸ்தஹியா ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, மற்றவரோ மக்களை தாண்டி சென்று உட்கார்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு. இதெல்லாம் கவனிக்கணும். ஜும்மாவுடைய நேரத்தில் உள்ள வருவோம், முதல் சஃப்ல இடம் இருக்கும், இரண்டாவது சஃப்ல இடம் இருக்கும், அப்படியே பார்க்கறது எங்க சாஞ்சி உட்காரணும், அங்கே போய் சாஞ்சி அப்படி அஹாயா உட்காந்துறத பார்க்குறோம். இன்னும் சில பேர் இந்த மக்களை தாண்டி முதல் சஃப்புக்கு போகணுமே வெட்கப்பட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்களே, இஸ்லாத்தில் காட்டி சொல்லித்தரப்பட்டிருக்கிறது போல அந்த ஜும்மாவோட டயத்தில் முன்னாடியே வந்து அமர்ந்துட்டாங்களே, அந்த மற்ற ஸ்பெஷல் நன்மைலாம் இருக்குது, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்குறது, மாட்டை குர்பானி, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க போலையே. எப்படி நம்ம போய் லேட்டாக வந்துட்டு அவங்களை தாண்டி போய் உட்காந்து வெட்கப்பட்டுக்கிட்டு உட்காருவாங்களா இல்லையா, அதே போல அவர் முன்னாடி வரிசையில் போய் மக்களை தாண்டி உட்காந்து வெட்கப்பட்டு இரண்டாவதாக உட்கார்ந்தாரா இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மனிதர் அவர் எப்படி வெட்கப்பட்டாரோ அதே போல அல்லாஹ்வும் அவரை தண்டிக்கக்கூடிய விஷயத்தில் வெட்கப்படுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம்.
அவர் தப்பு செஞ்சிருப்பாரு, அவர் அல்லாஹ்வோட செய்தியை கேட்கணும், ஆனா வெக்கம் அவருக்கு தாண்டி போறதுக்கு. அந்த மாதிரி தாண்டி போகாம முன்னாடி உட்காந்துறாரு இல்லையா, அவரை தண்டிக்கிற விஷயத்துல அல்லாஹ் வெக்கப்படுறான்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மூன்றாம் அவரோ அம்மல் ஆஹரு ஃபஅஹ்ரல ஃபஅஹ்ரலல்லாஹு அன்ஹு, மூன்றாம் அவரோ அல்லாஹ்வை அலட்சியப்படுத்தினார், எனவே அல்லாஹும் அவரை அலட்சியப்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில 66 மற்றும் 474, முஸ்லிம்ல 4389 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதையும் விளங்குங்க. மார்க்க சபைகளில் போய் நம்ம வந்து கலந்துக்கிறதுக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம இங்கேயே பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் பயன் பேசுறோம்னு சொன்னா அப்படி தொழுக முடிஞ்சோன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும் மர்கஸ், அதிகாரம் வரமாட்டாங்க. யார் பயான் பேச போறாரோ அவர் இருப்பார் கிழக்குல, பயான் கேட்கிறவங்க எங்க இருப்பாங்க, மேற்குல இருப்பாங்க, அந்த ஓரத்துல சம்பந்தமே இருக்காது. அப்ப யாருக்கு பேசுறோம், என்ன பேசுறோம், அருகில வந்து அமர்ந்தால்தான் அதை சரியாக உள்வாங்க முடியும். அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தால் கேட்க முடியும். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இது சரியா இது தவறா என்ற அடிப்படையில் கேட்க முடியுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கணும். அப்படி அந்த நெருங்கி வந்து உட்கார்ந்தோம்னு சொன்னா நீங்க பேசக்கூடியவரை நெருங்கி வரல, அல்லாஹ்வை நெருங்கி வர்றீங்க. அப்ப இதையெல்லாம் உள்வாங்கிய மக்களாக இனி எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையிலே மார்க்க விஷயங்கள் பேசப்படுகின்ற சபை கிடைத்தாலும் அந்த சபையை நாம் மிஸ் பண்ணாமல், அது கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி விடாமல், நாம் அந்த சபைகளிலே கலந்து கொண்டு அல்லாஹ் நம்மை பெருமைப்படுத்தும் விதமாக, அல்லாஹ் நம்மளை புகழ்ந்து பேசும் விதமாக மாறிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரது போன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.